ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சோள தோசை தான். சரிங்களா, மகளுக்காக தான். பிள்ளைங்க மகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக நான் வந்து மக்ரூனியில் வந்து சிக்கன் போட்டு செஞ்சு கொடுத்து விட்டேன். மகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். அதனால் சப்ஸ்கிரைபர் யார் என்ன கேட்டாலும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும்ல. அதுக்காக இன்றைக்கி அவளுக்காக செஞ்சு கொடுத்தாச்சு. சோள தோசை மாவு வந்து ஆல்ரெடி நம்ம 4 டேஸ்க்கு முன்னாடி ஆட்டினது தானே. ஆனால் நம்ம உப்பு போடாமல் மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு மாவு புளிப்பு ஏற்படாது. நம்ம அப்போது சுடுற சமயத்தில் உப்பு போட்டு சுட்டிங்கன்னா மாவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து என்னுடைய சைடிஷ் பார்த்திங்கன்னா கொள்ளு பொடி. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. கொள்ளு பொடியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அதுதான் நம்ம மருந்து மாதிரி சாப்பிட வேண்டியதாக இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில். இன்ஷா அல்லாஹ் இதுதான் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு மக்ரூனி மேகிலாம் பிடிக்காது. இன்ஷா அல்லாஹ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.